வந்துருது. அதிக அனல்லாம் இல்லை. வந்து இதுலயும் ஒரு 2 மொக்கு இருக்கு. வெயில் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல வந்து பாரு இங்க வெளியே வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா வந்துக்குது. அதுல ஒரு ரெண்டு சைடு பிசினஸ்ன்னு சொல்லலாம். மஷ்ரூம் தன்மை வந்துடும். அந்த புது 35 நாள் வரைக்கும் இது மஷ்ரூம் வந்து 5 கிலோ வீதம் பறிக்கலாம். ஒரு பேக்கு எப்படி உள்ள சாப்பாடு நம்மளுக்கு. வணக்கம் விவசாய நண்பர்களே, நம்ம வந்து மஷ்ரூம் போட்டதை பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டோம். அன்னைக்கு வந்து வைக்கல்லாம் வெயிச்சு அதை வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாம பண்ணி எப்படி போடுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து இது வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னா 27 நாள் ஆகுது. 27 நாள்ல நாங்க 2 பறிச்சிட்டோம். முதல்ல வந்து ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருப்பேன் நான். இது வந்து ஃபுல் வீடியோவுக்காக போடுறேன் நான். முதல்ல வந்து 2 நாள் 2 பறிச்சிட்டோம் நாங்க. பறிச்சதுல ஒரு நாள் வந்து ஒரு 1/2 கிலோ வந்தது. மறாவது நாள் வந்து ஒரு 3/4 கிலோ வந்தது. இப்போ வந்து நேத்து விட்டுட்டு இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு 2-3 இடத்துல இருக்குது. ஆனா நிறைய மொக்குங்க வைக்குது. நீங்க இப்ப வந்து இந்த வீடியோ எதுக்காக நான் இப்ப போடுறேன்னா, நம்ம இது ஒரு சிறு தொழில்னா நம்ம வந்து ஒரு ஷெட்டு போட்டோ ஒரு 500 பேக்கு இப்ப போட்டோம்னா அதுல வந்து மஷ்ரூம் வந்து எம்மாத்திரம் வரும். அது திடீர்னு வந்துன்னா நம்ம ஒண்டியமா பிரியாணி செஞ்சு சாப்பிட முடியாது இல்ல. அது மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்றது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன கடைகள்ல போயிட்டு நம்ம கேட்டு அது சேல்ஸ் எப்படி ஆகுது, ஏற்கனவே இருந்த மஷ்ரூம் வந்து எவ்வளவுக்கு விற்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல நம்ம செக் பண்ணிக்கின்னு அவங்க கிட்ட நான் 10 ரூபா கம்மியா கொடுக்குறேன் அது மாதிரி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க வந்து முதல்ல பிளான் பண்ணி செய்யணும். நம்ம எடுத்த ஸ்டார்டிங்ல வக்கீல் ஒரு லோடு எடுத்துன்னு வந்து வக்கீல் ஆயிடும் ஒரு 20,000 ஆகாது, ஒரு 10,000 ரூபாய் ஆயிடும். வக்கீல் எடுத்துன்னு டென்ட்டை போட்டு அஜா புஜான்னு சர்ன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ண குளோன்னு பூத்துரும். அந்த காளான் பொறுத்தளவுக்கு குளோன்னு பூத்துதுன்னா எடுத்து நம்ம சொந்தக்காரர் கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சொல்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம போட்டோம் 2 நாள் நம்ம இது மஷ்ரூம் பறிச்சிட்டோம். இப்போ வந்து 3ஆவது நாள் இப்ப பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அதிகம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் வந்து பாருங்க. இது எதுக்கு தர கட்டிக்கிறேன்னா, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல வந்து இந்த மஷ்ரூம் பொறுத்த அளவுக்கு 30 டிகிரிக்கு கீழே இருக்கணும். இந்த கோழிக்கோட்டாவில் 30 டிகிரி கீழே தான் இருக்குது. அதிக அனல்லாம் இல்லை. இந்த காத்து வந்து அதிகமா வந்ததுன்னா அது என்ன ஆகுதுன்னா காஞ்சிடும். அதுக்காக வேண்டி இந்த சாக்கை வந்து சுத்திரும் கட்டி இருக்கிறேன். இப்போ வந்து இதே ஒரு முக்கு வந்துட்டு மஷ்ரூம் இதே ஒன்று இந்த பேக்ல வந்து ஒரு பீஸ் இது வந்து இருக்குது. இந்த மொக்கு வந்து நிறைய வந்து இருக்குது பாருங்க. இது வந்து பெருசாயிடும். இது நாளான்னைக்கு பெருசாயிடும். இது வந்து பெருசாயிடும். இந்த பேக்ல வந்து இதுலயும் ஒரு 2 மொக்கு இருக்குது. இதுலயும் வந்து இன்னாண்ட வந்து பாரு, இதுலயும் ஒரு நிறைய மொக்குங்க வெளியே வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா வந்துக்குது. அதுல ஒரு ரெண்டு மொக்கு வந்துக்குது. இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எலிங்க வந்து கடிச்சு போடுதுங்க. நம்ம வந்து இது வந்து முக்கியமானது என்னன்னா எலி தொல்லை இல்லாத இருக்கணும். எலிங்க வந்து குழண்டி வச்சுக்குதுங்க. நம்ம மொத்தமே இது ட்ரையல் தான். நம்ம வந்து ஏற்கனவே சின்னதுல போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து ட்ரையலுக்காக போட்டு நம்ம வீட்டுக்காக தான் நம்ம போடுறோம். நம்ம இப்போ வந்து இது சேல்ஸுக்காக கிடையாது. இப்போ வந்து படிச்சுட்டு பட்டதாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து காசு, அதாவது வந்து வீட்டம்மா வந்து சும்மா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். மஷ்ரூம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல புரோட்டீன் உள்ள சாப்பாடு நம்மளுக்கு. அவங்க வந்து ஒரு 100 பேக்கு போட்டாங்கன்னா நம்ம அவங்க வில்லேஜில் யார் தேவையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம கையாலே நம்மளே வளர்த்து கொடுக்கலாம். இது வந்து முக்கியமான விஷயம். இது நம்ம வீடியோவை வந்து முதல்ல இருந்து பாருங்க. அதாவது வந்து வைக்கல் எப்படி வேக வைக்கணும் அது எல்லாத்துக்கும் டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து கம்பெனியோ பெரிய கம்பெனியோ இல்லை பெரிய செட்டோ எதுவுமே தேவையில்லை. இதை வந்து ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். ஒரே ஒரு கான்செப்ட் தான், வைக்கல வெழிச்சிடணும். எதுக்காக வெழிக்கணும்னா அது அந்த மக்குத்தன்மை வந்துடும். வெழிச்சிட்டோம்னா மக்குத்தன்மைனா கிருமி பூரா செத்துரும் ஒண்ணு. 2வது மக்கிற தன்மை வந்துடும். அந்த புது வைக்கல அப்படியே எடுத்து போய் வச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும். அது அந்த பூஞ்சானம் பரவுறதுக்கு, அந்த பரவி அதுக்கப்புறம் வர்றதுக்கு லேட் ஆகும். 35 நாளுக்கு மேல ஆயிடும். ஆனா வீழ்ச்சிட்டோம்னா 21வது நாளே முக்கு வர ஆரம்பிச்சிடும்.
நம்ம வந்து சந்துங்க வந்து சின்ன சின்ன சந்தா ஒவ்வொரு சந்துன்னு போட்டோம், அதிக சந்து போடல, அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இனிமேல் பட்டு இது 45 நாள் வரைக்கும் இது மஷ்ரூம் வந்துக்கின்னு தான் இருக்கும், ஒன்று ஒன்றா வந்துக்கின்னு தான் இருக்கும். இது வந்து ஒரு 200 பேக்கு போட்டோம்னா நம்ம அன்னாடமே நம்ம பறிக்கலாம். அன்னாடம் பறித்து ஒரு நாளைக்கு 5 கிலோ வீதம் பறிக்கலாம். ஒரு பேக்கு எப்படியா இருந்தாலும் 2 கிலோ அளவுக்கு வந்துடும் மஷ்ரூமு. இதான் இந்த மஷ்ரூம் பொறுத்த அளவுக்கு இதுதான் உண்மையான விஷயம். கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டாங்க, இது வந்து நீங்க வந்து சும்மா வீடியோவுக்காக செய்றீங்க, அதெல்லாம் கிடையாது. நான் சின்னதுலயும் போட்டிருக்கேன். நான் எல்லாமே உண்மைதான். இது மாதிரிதான் செய்யணும், முறை இது மாதிரிதான். இது ரியலா நம்ம செஞ்சோம், மஷ்ரூம் வளர்த்தோம், நம்ம கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். நம்ம இப்ப எங்களுக்கு வேணும்னா பட்டுன்னு நாங்க செஞ்சிருவோம். இப்ப இதுல விதை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க எங்களை. நான் விதை வந்து நான் ரெடி பண்ணல. ஆனா விதை வந்து ஈஸியா ரெடி பண்ணலாம். அது ஒண்ணும் இல்லை, அதுக்கு லேபோ எதுவுமே தேவையில்ல. சுண்ணாம்பு ஒண்ணு ஓணும், அதோட வந்து நம்ம மஷ்ரூம் ஓணும். மஷ்ரூம் என்ன பண்ணணும்னா அந்த இப்ப வந்து மஷ்ரூம் இதோ இருக்குது. இந்த மஷ்ரூம் இருக்குதுன்னா இந்த கட்டிங் பண்ற இடத்துல அடியில அந்த காம்பு இருக்குல்ல, அந்த காம்பை மட்டும் கட் பண்ணணும். அது ஒரு வீடியோவை நான் சொல்றேன். நான் சோளத்தை வெடிச்சிக்கணும்னா சோளம் வந்து ஃபுல்லா வெடிக்க கூடாது. அதாவது வந்து 60% வந்து சோளம் வந்து வெந்துடணும். 60% சோளம் வெந்ததுன்னா 100% வெந்தாதான் அது வெடிச்சிடும், சோளம் வெந்துடும். 60% வெந்ததுன்னா முளைப்புத்தன்மை வந்து போயிடும் அந்த சோளத்துக்கு. சோளம் செய்யலாம், மக்காச்சோளம் செய்யலாம், எதை ஒன்றாலும் செய்யலாம், பயிர் வகை செய்யலாம். அது வந்து அந்த அளவுக்கு அது வெந்த பிற்பாடு அதை எடுத்து உணர்த்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது வந்து லேப்ல அதை வந்து ஒரு கிருமி கூட வெளியே இருந்து வரக்கூடாது, வேற பூஞ்சானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேப்லாம் அதை வந்து உணர்த்துவாங்க. நம்ம ஒன்றும் கிடையாது, கண்ணாடி ஒரு ஒரு ரூம் மாதிரி பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு செட்டிங் பண்ணிட்டு அது உள்ள வச்சுக்கணும், மீது ஒன்றும் கிடையாது. அதில் உணர்த்திட்டு இந்த காம்பை எடுத்து சின்ன சின்ன கட்டா கட் பண்ணணும். கையெல்லாம் வந்து சுத்தமா இருக்கணும், இதான் அங்க இருக்கிற விஷயமே. கையெல்லாம் சுத்தமா இருக்கணும். பக்கத்துல வந்து அந்த இடத்துல இருந்து அனல் ஒரு 100 வருஷம் பல்பு இருக்கணும், இல்லைன்னா விளக்கு ஏற்றி வச்சிடணும். அந்த சோளத்தை வந்து காய வச்சிருந்தா, காயன்னா சுத்தமா காயத்தில்ல, மேலே ஈரம் மட்டும் காஞ்சிருக்கணும். ஒரு பையில போட்டுட்டு இந்த கட்டிங் பண்ண அந்த அதாவது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதுல தெரியாது, அடுத்த வீடியோ நான் கிளீனா சொல்றேன். நான் அந்த விதையை நம்ம எப்படி உருவாக்கலாம், தாய் விதை எப்படி உருவாக்கலாம், 2வது மஷ்ரூம் போடுற விதை எப்படி உருவாக்கலாம் நான் டீட்டெயிலாவே உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வந்து மஷ்ரூம் நம்ம 3வது அறுவடை அறுக்க போறோம். அதாவது வந்து இது ஒண்ணா தான் வரும், ஒவ்வொரு பேக்ல மொத்தமா விட்டா தான் மொத்தமா நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப இது ரொம்பண்டா இருக்குது. இது வந்து இந்த அளவுக்கு இதை விட அதிகமா வரும். இதை விட அதிகமா வரும். நீங்களும் வந்து நீங்க இந்த மஷ்ரூம் போடணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இப்போ வந்து அதாவது வந்து நம்ம சின்னதா கொஞ்சமா பேக் போட்டோம், ஒரு 7 பேக் போட்டோம். நம்ம இப்போ வந்து வியாபாரம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து 100 பேக்கு 200 பேக்கு போடணும், அடுக்கு முறையில போடணும். அது தொழிலவே ஆக்கிடணும். தொழிலை ஆக்கிடுறது முக்கியம் கிடையாது, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும். கஸ்டமரை பிடிச்சி வச்சுன்னா அது ஓகே ஆகுதுன்னா தாராளமா செய்யலாம். இது நல்ல லாபகரமான பயிர். நம்ம வீட்டுக்கு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வீட்டுக்கு வேணும்னா 35 ரூபா ஒரு 1/2 கிலோ அந்த விதை. அதை வாங்கிட்டு நம்ம ஒரு 10 பேக்கோ 5 பேக்கோ போட்டோம்னா வக்கீல் நம்ம கழனியில் கிடக்கும். நிறைய எடுத்து வெழிச்சு இன்னும் ஒன்றும் கொஞ்சம் சிரமம் வெழிக்கணும், அதை கொஞ்சோண்டு உலர்த்தணும், அவ்வளோதான். உலர்த்திட்டோம்னா அதை எடுத்து நம்ம பேக் போட்டோம்னா பேக் போட்டு எலிங்க வர அந்த இடத்துல பண்ணணும். இது எலிங்க வந்து குரண்டி வச்சு போகுது, அது ஒண்ணுதான் இங்க பிரச்சனை. அந்த எலியெல்லாம் ஒழிச்சு காட்டணும், அது எப்படி ஒழிச்சு காட்டணும்னு தெரியல, அப்புறம் தான் பார்க்கணும் அது வேலையா. இப்போ வந்து இதுலயே வந்து வேற மரம் இருக்குது, பெவிஷன் ஒரு மருந்து, கார்பன்டேசியம் சொல்லிட்டு ஒரு மருந்து. அந்த மருந்து வந்து ஒரு குண்டானில் போட்டு அந்த வக்கீல போட்டு அப்படியே அந்த மருந்து கொஞ்சோண்டு ஒரு 25 கிராம் மருந்தை போட்டுட்டு அப்படியே கலக்கி விட்டு அந்த வக்கீல ஃபுல்லா ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சுட்டா 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் போடலாம். அது ஒரு முறை இருக்குது, ஆனா நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். அது கெமிக்கல் போட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. வெடிக்கிறது அவ்வளோ நல்லது. அந்த வீடியோவும் நான் ஒன்று போட்டு விடுறேன். நான் இப்போ வந்து நம்ம வீடியோவை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஆதரவு கொடுங்க. புது புது விஷயங்கள், புது புது தொழில்கள் எல்லாத்தையும் நான் நிறையவே செக்கிங் பண்ணி உங்களுக்கு இது லாபம் இல்லை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நான் தெரியாத நண்பர்கள் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயியை காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம்.
நன்றி, வணக்கம்.